ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? நான் இன்றைக்கி மீன் வறுக்க போகிறேன். அதான் உங்களுக்கு இந்த வீடியோ காட்டலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்திருக்கேன். நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி மீன் வறுப்பாங்க. நான் இந்த ஸ்டைலில் தான் வறுப்பேன். ஃபஸ்ட்டு இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிடுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் எடுத்துகிட்டு, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கொஞ்சமாக லெமன் ஜூஸ் புழிஞ்சிட்டு இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு, கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்த்துட்டு, அது கூடவே கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மசாலா எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறேன். மசாலா எல்லாத்தையுமே கலந்துட்டு, அதுக்கப்புறமா மீன் எப்போவுமே வாங்கும்போது அழுத்தி பார்த்தா கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக கல் மாதிரி இருந்துச்சுன்னா அது ஃப்ரெஷ்ஷான மீன், நல்ல மீனுன்னு அர்த்தம். அந்த கொஞ்சமாக தொள தொளன்னு இருந்துச்சுன்னா அது கொஞ்சம் நாளான மீன், அது கொஞ்சம் நல்லா இருக்காது. அந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான மீனை வாங்கி கழுவிட்டு, கழுவும் போது கல் உப்பும் கொஞ்சம் தயிரும் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு நல்லா சுத்தமாக கழுவிட்டா கொஞ்சம் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும். அது மாதிரி நல்லா கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக கீரல் போட்டு வச்சுருக்கேன். மசாலாலாம் உள்ளே இறங்குனா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி கீரல் போட்டுட்டு மசாலா எல்லாத்தையும் மீனில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாம். நல்லா ஊறினா தான் மசாலாலாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சுட்டு நான் இது பாறை மீன் வாங்கியிருக்கேன். பாறை மீனும் பண்ணா மீனுன்னு சொன்னாங்க. குட்டி குட்டியாக இருக்குல்ல அதெல்லாம் பண்ணா மீன், பெருசாக இருக்கிறதெல்லாம் பாறை மீன். அப்புறம் தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு அது கூடவே நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எப்போவுமே மீன் வறுக்கும் போது தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு ஹீட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு மீனை எடுத்து வச்சுட்டு லோ ஃப்ளேமில் நான் வறுத்து எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு லோ ஃப்ளேமில் ஒரு மீனாக சேர்த்து வறுத்துட்டு, அதுக்கப்புறம் திருப்பி போட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் இருக்குல்ல, அதை லேசாக மேலாப்பில் எல்லா மீன்லேயும் படுற மாதிரி அப்படியே தூவி விடணும். அப்போ தான் இந்த மசாலாலாம் எல்லாமே கோட்டாகி சூப்பராக இருக்கும். மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாகவும் இருக்கும். அப்புறம் மறுபடியும் நீங்கள் திருப்பி போடும்போதும் அதே மாதிரி கொஞ்சம் மசாலாலாம் மேலே தூவி விடணும். அந்த மாதிரி செஞ்சு திருப்பி போட்டிங்கன்னா 2 தடவை உள்ளே வெந்திருக்கும், மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம எப்போவுமே மீன் வாங்கும்போது ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வாங்கணும்னு சொல்லி தேடி கண்டுபிடிச்சி வாங்குவோம். ஆனால் நம்ம சாப்பிட்ற மீனெலாம் ஃப்ரெஷ்ஷான மீனே இல்லை. இப்போ போட்டுக்கு போகிற ஃப்ரெண்டு சொன்னாங்க, அவங்க போட்டுக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறாங்கல்ல, அங்கவே உயிரோடவே மீனை பிடிச்சி அவங்க சமைச்சி சாப்பிடுவாங்களாம். அந்த போட்டில் என்ஜின் இருக்கும்ல, அந்த ஹீட்டில் மசாலாலாம் போட்டு அந்த ஹீட்லேயே சமைச்சி சாப்பிடுவாங்களாம். அதுதான் ஃப்ரெஷ்ஷான மீன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நமக்கு வரதெல்லாம் அவங்க பிடிச்சதுக்கப்புறம் 15 நாள் 20 நாள் கழித்து தான் கரைக்கு வருவாங்க. கரைக்கு ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து தான் கடைக்கு கொடுப்பாங்க. அந்த மீனை நம்ம வாங்கிட்டு ஃப்ரெஷ்ஷான மீனுன்னு நினச்சிக்கிறோம். வாங்கிட்டு நம்ம கழுவி 2 நாள் 3 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றோம். அப்போனா நீங்களே யோசிச்சுக்கோங்க எப்படின்னு. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வறுத்தா மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக அந்த ஒரு டிப்ஸு சொன்னேன்ல, அந்த குழம்பு மிளகாத்தூளை மேலே தூவி விட்டு பாருங்கள். நீங்கள் எந்த ஸ்டைலில் வறுத்தாலுமே அந்த குழம்பு மிளகாத்தூளை கொஞ்சமாக லாஸ்ட்டாக மேலே தூவி விட்டு நீங்கள் பரட்டி போட்டு வறுத்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.